வணக்கம். இதெல்லாம் சொல்லுவாங்க, முன்னோர்கள் சொல்லுவாங்க, எல்லாம் விதியின் அடிப்படையில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் அக்கார்டிங் டு ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. தலை விதிப்படி தான் நடக்கும் அப்படின்ட்டு. அதனால சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பேராசை, புத்தர் சொன்ன மாதிரி ஆசை தான் துன்பத்திற்கே காரணம்னு சொல்லியிருப்பார். எப்போ பேராசைப்படுறோமோ துன்பம் நம்ம அருகில் இருக்குன்னு அர்த்தம். ஆசைப்படுறது வேற, பேராசைப்படுறது வேற. பேராசைனா துன்பம் அருகில் இருக்குன்னு அர்த்தம். யமன் தர்மம் ஒரு நாள் பூலோகத்துக்கு வந்து ஒருத்தன் வீட்டில் போய்ட்டு, இன்னைக்கு உனக்கு கடைசி தேதி, என்னுடைய ஓலைச்சுவடியில் உன் பேரை தான் முதல்ல இருக்குது, உன்னை இன்றைக்கி கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே அவனை யோசனை பண்ணி பார்த்துட்டு, சரி அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், நான் டீ சாப்பிட்டுட்டு பேசுமே அப்படின்ட்டு காப்பி போட்டு கொண்டு வரேன். காப்பியில் தூக்க மறந்து கலந்து கொடுத்துட்றான். யம தர்மன் நல்லா தூங்கிடுறாப்புல. அந்த நேரத்தில் அவன் என்ன பண்ணுறான், அந்த ஓலைச்சுவடியில் அவன் பேர் மேலே இருக்குது, அதை தூக்கி கடைசியில் வச்சுருவான். வச்சுட்டு அவன் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருப்பான். அவர் எழுந்திரிச்சு பார்த்துட்டு சொல்கிறாரு, நீ ரொம்ப நல்லவனாக இருக்க, என்னை நல்லா உபசரிக்கிற, அதனால் உன் பேர் ஓலைச்சுவடியில் முதல்ல இருக்குது, அதனால் நான் அதிலேருந்து எடுக்க போகிறதில்ல, கடைசி பக்கத்துலேருந்து நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னால், கடைசி பக்கத்தில் இவன் பேர் இருக்குது. அவனுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. அதுதான் சொல்கிறது, ஆசைப்படலாம், பேராசைப்பட்ட துன்பம் பக்கத்திலே இருக்குது. அதனால் ஆசைப்படும் அளவுக்கு எல்லை உண்டு. பேராசைப்படுங்கிறது தான் பெரும் நஷ்டம், துன்பத்தில் கொண்டு விடும். அதனால் இருப்பதை கொண்டு நல்லது செய்வோம். நன்றி.